விஜய் உயிரன வரனா காலையில் ஏந்த உடனே என் பையன் கத்தனான். அண்ணாடான்னு போயிட்டு பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக கிடக்குது. என்னடா இது என்னடா சுத்தமாக தண்ணியாக இருக்குது, ஐயோன்னு பயந்துட்டேன். அப்புறம் மாடியில் போய் பார்த்தேன். மாடியில் போய் பார்த்த உடனே சுற்றி தண்ணியாக தான் இருக்குது, ஃப்ளட்டாக இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே பார்க்குறேன். எங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்குதான் பாரு, எல்லா இடத்துலையும் தண்ணியாக தான் இருக்குது. என்ன கடவுளே, ஏன் கடவுளே இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டு சரி ஃபுல்லாக பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் தண்ணியாக தான் இருக்குது. பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த சுற்றி நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் தண்ணியாக இருக்குது. இப்படி இருந்தால் இந்த மனுஷன் என்ன தான் பண்ணுவோம், கொஞ்சம் யோசிங்களேன். சரிட்டு கீழே போயிட்டு நம்ம வெளியே கிளம்பலான்ட்டு அந்த தண்ணியிலேயே நடந்து போகிறேன் நான். அதுவும் சேரில் மாட்டிக்கின்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறேன். பாருங்கள், பள்ளம் எது மேடு எதுன்னு தெரியாது. காலை விட்டால் மாட்டிக்க போடுது, அந்த கதியில் இருக்குது. ஆனால் நம்ம பழக்கப்பட்ட இடத்துல எங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியும். ஆனால் கொஞ்சம் நோண்டி வச்சுருக்கிறதால கொஞ்சம் பார்த்து போகணும். குழந்தைங்கள்லாம் இப்போ வெளியே அனுப்பிச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சர்ன்ட்டு பசங்களை வீட்டில் இருக்க சொல்லிட்டேன். அதனால் சரின்ட்டு நானும் சரி போயிட்டுனே இருக்கேன், நடந்து போயிட்டே இருக்கேன். அக்கம் பக்கத்தில் யாருன்னா தண்ணி எடுக்க மாட்டாங்களாப்பா, தண்ணி உறிஞ்சி விட மாட்டாங்களா? நானே சொன்னேன், அங்கே தண்ணி வந்துட்டுருக்குங்க, அந்த தண்ணியெலாம் வடிஞ்சாதாங்க, வடிஞ்சால் அந்த தண்ணி போயிடுச்சுன்னா அங்கேருந்து வடிஞ்சு வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாதுங்கன்ட்டு ஒருத்தராக பதில் சொல்லிட்டு வரேன். நான் சொல்லிவிட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு மெயின் ரோடுக்கு போனேன். மெயின் ரோடுக்கு போனால் அதான் கொடுவியே அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனால் பாருங்க எவ்வளோ தண்ணி. மெயின் ரோட்டில் போயிட்டு ஐயோ ஏண்டா வந்தோன்ட்டு வீட்லேயே எடுத்துக்கலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கடவுளே நினச்சிக்கிட்டு வண்டியை ஓரமாக கடைசியாக வீட்டுக்கே வந்துட்டேன் நான். அப்பாடான்னு சொல்லிவிட்டு தளபதி வந்தால் தான் ஒரு விடுகாலம் வரும்னு நினைக்கிறேன்.